பலோச்சிஸ்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட்டா? பலோச்ன்ற டைப்ஸ் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட்? துரந்தர் படம்லாம் வந்துச்சு இல்லையா? இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பலோச்ன்ற டேர்ம்ஸ் வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. ரைட்? ஓகே. ஸோ இப்போ பலோச்சிஸ்தான்றது எங்க இருக்கு? ஆப்வியஸா பாகிஸ்தான்ல வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஏன் நியூஸ்ல வந்துட்டு இப்போ நம்ம பலோச்சிஸ்தான் பத்தி பார்க்கணும் அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் லொக்கேட்டட் இன் பாகிஸ்தான். அப்படி இருந்தும் நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, லைக் பலோச்சிஸ்தான்ல வந்துட்டு இன்சர்ஜென்சி குரூப் ஒன்று இருக்கு. ஸோ பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. ஓகே. ஸோ இந்த ஆர்மி வந்துட்டு லைக் தே ஆர் அட்டாக்கிங் அகைன்ஸ்ட் த கவர்மெண்ட். ஓகேங்களா? கவர்மெண்ட்டே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆப்ரேஷன் ஹெராப் 2.0 அப்படின்றத வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு அந்த ப்ராவின்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் குவேட்டா அப்படிங்கிற அந்த இடத்துல சூசைட் பாம்பிங்ஸ், ஓகேங்களா, அப்புறம் ஆர்ம்டு அசால்ட்ஸ் இது எல்லாமே நடத்திருக்காங்க. ஒரு 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்துட்டு பாகிஸ்தான்ல வந்துட்டு அதை பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃபீமேல் சூசைட் பாம்பர்ஸையுமே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபீமேல்ஸை வந்துட்டு ஸ்ட்ரைட்டா இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ ரீசன்ட் டேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஈவன் இந்தியாலமேவும் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு லைக் அந்த இஷ்யூ வந்துச்சு இல்லையா, ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட்ல. ஸோ அதுலயுமே ஃபீமேல் ரெக்ரூட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ இது வந்துட்டு நியூ ட்ரெண்டா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த அட்டாக்கு வந்துட்டு அங்க பாகிஸ்தானோட மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவை வந்துட்டு அக்யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ இந்தியா தான் வந்துட்டு இதுக்கு காஸ்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு, விச் இந்தியா ஹேஸ் ஆப்வியஸ்லி ரிஜெக்டட். ஓகே. இந்தியா வந்துட்டு பேஸ்லெஸ் கிரைம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இந்த பலோச்சிஸ்தான் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ வந்துட்டு ஃபேம் இல்லை. ஏன் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல அதிகமாச்சு அப்படின்னா தாலிபான் டேக் ஓவருக்கு அப்புறமா. ஓகேங்களா? ஸோ ஆப்கானிஸ்தான்ல ஸோ யூஎஸ் வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா தாலிபான் டேக் ஓவர் பண்றாங்க. ஸோ தாலிபான் வந்துட்டு அங்க பீக்குக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸோ தே ஹேவ் லிங்க்ஸ். ஸோ அதனால இவங்களுடைய இன்சர்ஜென்சி அட்டாக்ஸ்லாம் வந்துட்டு ஜாஸ்தியா இப்போ நடந்துச்சு. ஓகே, ரைட். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா, உங்களுக்கு சிபெக் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே. ஸோ சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்க இருக்கு அப்படின்னா, எக்ஸாக்டா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைட்ல வந்துட்டு அது போகும். கில்ஜித் பல்சிஸ்தான் அந்த ஏரியா வழியா வந்துட்டு அது போகுது. பலோச்சிஸ்தான் வேற, பல்சிஸ்தான் வேற. ஓகேங்களா? ரைட், ரைட். ஸோ அந்த ஏரியா வழியா இந்த ரூட் போகுது. ஸோ அதனால இந்தியா வந்துட்டு இந்த காரிடார் வந்துட்டு அகைன்ஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த சிபெக் இஸ் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் BRI, பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ஆஃப் சைனா. ஓகே, ரைட். ஸோ இதெல்லாம் ஃபர்தரா அதுல பாத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பலோச்சோடைய அட்டாக்ஸ்ல வந்துட்டு சிபெக்கை வந்துட்டு இவங்க டார்கெட் பண்றாங்க. எப்பயுமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இல்ல ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஸ்டேபிளான கண்ட்ரியா அது இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டெபிலிட்டி வந்துட்டு பிரேக் ஆகிறதுனால இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு த்ரெட்டன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஈவன் தே ஹேவ் அட்டாக்டு சைனீஸ் மிலிட்ரிஸ் ஆல்சோ. சைனீஸ் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களையுமே, நாட் ஆர்மி, சைனீஸ் பீப்புள் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதுக்கு வருவாங்கல்ல, அவங்களையுமே அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பலோச்சிஸ்தானை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இதான் பலோச்சிஸ்தான். ஸோ இருக்கிறதுலயே சிங்கிள் லார்ஜஸ்ட் ப்ராவின்ஸ் ஆஃப் பாகிஸ்தான். ஓகேங்களா? ரைட். ஸோ அரௌண்ட் 44% ஏரியா வந்துட்டு பிலாங்ஸ் டு பலோச்சிஸ்தான். ஓகே. யார் கூட பார்டரிங்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் பார்டர்ட் இன்டர்நேஷனல் பார்டர் வித் ஈரான் அண்ட் ஆப்கானிஸ்தான். ஓகே. ரெண்டு இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் இருக்கு. தென் அபார்ட் ஃப்ரம் தட் உள்ளுக்குள்ளேயே வேற எந்த ப்ராவின்சஸ் கூட வந்துட்டு கான்டாக்ட்ல இருக்காங்க அப்படின்னா சிந்து, பஞ்சாப் அண்ட் ஹைபர் பக்துன்கா. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ரீஜன்ஸ் கூடயுமே பார்டர்ல வந்துட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா ஈரான் கூடயும் அண்ட் ஆப்கானிஸ்தான் கூடயும் இது பார்டர்ல இருக்கு. ரைட். வேற டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இட்ஸ் இரானியன் பிளாட்டியூ. ஓகே. ஸோ இது லொக்கேட் ஆகிருக்கிறது எங்க அப்படின்னா இரானியன் பிளாட்டியோட கண்டினியூஷன். ஸோ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இந்தியன் பிளேட்ல இருக்கு ஜியோகிராபிக்கலி பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல. ஓகே. ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு உங்களுக்கு ஹிமாலயாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே நம்மளுக்கு இண்டஸ் வேலி வந்துருது. ஓகேங்களா? ஸோ இண்டஸ் ஃபிளட் பிளைன் ஃபுல்லாவே வந்து நம்மளுடைய இந்தியன் சப்கான்டினென்ட்டுடைய பார்ட் தான். ஓகே. ஸோ இந்த பார்ட் பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் பார்டரிங். ஓகே. ஸோ கம்ப்ளீட்டா இது எல்லாமே வந்துட்டு யுரேஷியன் பிளேட்ல வந்துட்டு வந்து, ஓகேவா? ஸோ இந்தியன் பிளேட் கிடையாது, யுரேஷியன் பிளேட். ஆனா கான்டினென்ட் வைஸ் சொல்றப்ப இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம், பிகாஸ் இட் இஸ் பார்ட் ஆஃப் பாகிஸ்தான். பட் ஜியோகிராபிக்கலி ஸ்பீக்கிங் இது எங்க இருக்குது, யுரேஷியன் பிளேட்ல இருக்கு. ஓகே. ஸோ இது வந்துட்டு இரானியன் பிளேட்டியோட கண்டினியூஷன். ஓகே. தென் இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் பார்த்தாச்சு. தென் இம்பார்ட்டன்டான பிளேஸ் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாதர் போர்ட்.
So it's located here. ஓகேங்களா, ரைட். ஸோ குவாதர் போர்ட் இது எந்த ஏரியா நம்மளுக்கு? ஈரான். ஸோ இங்க நம்மளுக்கு குவாதர் போர்ட் உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இது ஏன் அவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ரீஜன் தட் கனெக்ட்ஸ் பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் அரேபியன் சி. ஓகே, ஸோ கல்ஃப் ஆஃப் ஓமான் தென் ஸ்ட்ரைட் அஹெட் டு அரேபியன் சி. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடம். ஸ்ட்ரைட்னா என்னது? வாட் கனெக்டிங் வாட்? ஸ்மால் வாட்டர் பாடி கனெக்டிங் டூ லார்ஜ் வாட்டர் பாடிஸ் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரைட். ஓகே, இட்ஸ் அ வாட்டர் பாடி. இது பார்த்தீங்கன்னா சின்ன இடமா தான் இருக்கு. இது ரெண்டு வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ரைட். ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ். ஸோ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வந்துட்டு படிக்கிறப்போ என்னென்ன கண்ட்ரீஸ் எல்லாம் இது பார்டர் பண்ணி இருக்குன்றத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேயா, ரைட். ஓகே, ஸோ இந்த குவாதர் போர்ட் ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டீப் சி போர்ட். அண்ட் சைனாவுடைய இந்த சிபெக் ப்ராஜெக்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அது முடிகிற இடம் கடைசி இந்த குவாதர் போர்ட்டா தான் இருக்கும். ஓகே, ஸோ சைனீஸ் ஹேவ் ஆக்சசிபிலிட்டி டு திஸ் போர்ட். ஓகே, இந்த பக்கம் யார் இருக்கா? இந்தியா இருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ சைனீஸோடைய பிரசன்ஸ் இந்த சைட் இருக்கிறது நம்மளுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல் கிடையாது. ஓகே, ரைட். தென் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்துட்டு சாபஹார் போர்ட் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்தியா வந்துட்டு ஈரான்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட். ஓகே, ஸோ நம்மளுடைய சேம் இந்த சிபெக் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு கவுண்டர் பண்றதுக்காக இப்போ குவாதர் போர்ட் வந்துட்டு சைனாவுடைய ஆக்சஸ்ல இருக்கு. இப்போ நம்மளுக்கும் இந்த ரீஜன்ல வந்துட்டு ஒரு ஆக்சஸ் வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக ஈரான்ல சாபஹார் போர்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலி திஸ் ரீஜன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த ஏரியா இது பலூச்சிஸ்தான்ல வர்றதுனால இதோடைய ஸ்டெபிலைசேஷன் ஆகுறதோ இல்லை இன்ஸ்டெபிலிட்டி ஆகுறதோ இன்டைரக்ட்லி என்ன பண்ணுது? இந்தியாவோட செக்யூரிட்டிக்குமே இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் அதுல இம்பார்ட்டன்டான ஓகே எந்த ஏரியாஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்ரெடி செட் இரானியன் பிளாட்யூ. ஸோ இட்ஸ் ரக்டு பிளாட்யூ. டெசர்ட்ஸ், சின்ன சின்ன டெசர்ட்ஸ்லாம் வந்துட்டு இங்க இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் காரன் அப்படிங்கிற ஒரு டெசர்ட் ஏரியா அதுல இருக்கு. பட் ஸ்டில் இட் இஸ் லொகேட்டட் இன் த பிளாட்யூ. ஓகேங்களா, ரைட். தென் சுலைமான், கீத்தர், தென் மக்ரான் கோஸ்டல் ரேஞ்சஸ். ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸ் எல்லாமே லொகேட் ஆயிருக்கு. இந்த மக்ரான் கோஸ்டல் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்துட்டு ஜியாகிரபிக்கலி இம்பார்ட்டன்ட். ஸோ இது எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரேபியன் பிளேட்டும் யுரேஷியன் பிளேட்டும். ஓகே, ஸோ இந்தியன் பிளேட்டும் யுரேஷியன் பிளேட்டும் கொலைட் ஆகிறப்ப நம்மளுக்கு ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆகிறது இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், ரைட். அதே மாதிரி யுரேஷியன் பிளேட் இருக்கு இல்லையா, அந்த யுரேஷியன் பிளேட்டும் அதுக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு பிளேட், ஓகே, அரேபியன் பிளேட், அந்த ரெண்டு பிளேட்டும் மெர்ஜ் ஆகிற இடம் தான் இது. ஓகே, ஸோ இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா அரேபியன் பிளேட் இஸ் கெட்டிங் சப்டக்டட் அண்டர் த யுரேஷியன் பிளேட். ஓகே, ரைட். ஸோ அப்போ அரேபியன் பிளேட் இது ரெண்டுடைய கார்னரா இருக்கிறதுனால திஸ் இஸ் ஆக்டிவ் ஜோன் ஆஃப் சப்டக்ஷன். ஓகே, ஆக்டிவ் ஜோன் ஆஃப் சப்டக்ஷன். ஓகே, ரைட். ஸோ இது ஆக்டிவ் ஜோனா இருக்கிறதுனால இப்போ என்ன ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு வரும்? சீஸ்மிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, ரைட். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எர்த்குவேக் சுனாமிஸ் வந்துட்டு ஜாஸ்தியாகும். ஓகேங்களா, ரைட். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஆக்டிவா இருக்கக்கூடிய இடம் இது, ரைட். ஓகே, தென் இதுல இந்த ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ரிவர் எப்படின்னா ஹிங்கோல். ஸோ தட் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட், பட் ஜஸ்ட் கெட் டு நோ த நேம்ஸ். ஓகேங்களா, ஹிங்கோல். ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சைட் வந்துட்டு மெஹர்கர் சைட். நெக்ஸ்ட் மெஹர்கர் சைட் பத்தி பார்ப்போம். ஓகே, தென் எத்னிக் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா பலோச் அண்ட் பஷ்தூன்ஸ். ஓகே, பலோச் அண்ட் பஷ்தூன்ஸ். ஸோ இது ஆல்ரெடி விசிட் இட் இஸ் அ பிளாட்யூ. ஸோ பிளாட்யூனாலே மேக்ஸிமம் நம்மளுக்கு மினரல் ரிச்சாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ டெக்கான் பிளாட்யூனா டெக்கான் பிளாட்யூ மினரல் ரிச் தான். ஓகே, இப்போ ஜார்க்கண்ட் எடுத்துக்கிறோம், மகாராஷ்டிரா எடுத்துக்கிறோம், ரைட். ஸோ எப்பயுமே மினரல் ரிச்சா இருக்கக்கூடிய ஏரியாஸ். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ரிசோர்ஸ் ரிச், ஹஸ் கோல்டு, காப்பர், நேச்சுரல் கேஸ், கோல், ஆல் த கெப்பாசிட்டிஸ், பட் ஸ்டில் இட்ஸ் பாவர்ட்டி ட்ரிவன் ஏரியா. ஓகேங்களா, ஸோ பாகிஸ்தான் வந்துட்டு சரியா பாதுகாம இருக்கிறதுனால பாவர்ட்டி ட்ரிவன் ஏரியாவே தான் இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ இது ஆப்வியஸா அந்த ஏரியா வந்துட்டு வளரல அப்படின்னா இன்சர்ஜென்சி வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ செப்பரேட்டிஸ்ட் இன்சர்ஜென்சி இருக்கு, தென் ஹை பாவர்ட்டி லெவல்ஸ், ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பலோச்சிஸ்தான். அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்துட்டு தனியாக ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இங்கேயே லொக்கேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு சைட் தான் இது மெஹர்கர். ஓகே, ஸோ மெஹர்கர் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ திஸ் ஒன் லைக் லாஸ்ட் இயர் இட் கேம் 2025 ஏப்ரல்ல வந்த நியூஸ் இது. ஓகே, ஸோ ஆக்சலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி
ஒன் மோர் டே வி வில் சி அபவுட் தட். ஓகேங்களா? ஸோ இப்போ கூட கார்பன் டேட்டிங் கீழடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுலேயுமே இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன் மோர் டே வில் சி வாட் இஸ் தட். ஓகே, ரைட். ஸோ இந்த ஆசரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தே ஹேவ் ரிவைஸ்டு த டேட் ஆஃப் மெஹர்கர் சைட் from 8000 BCE to 5200. Some sites like 7000 BCE னு போட்டிருப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ இது என்ன இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a நியோலித்திக் சைட், ரைட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேலியோலித்திக் இருக்கு, அதுக்கப்புறமா மீசோலித்திக், தென் நியோலித்திக். ஓகே, அதுக்கப்புறமா சால்கோலித்திக் அண்ட் தென் மெகாலித்திக். ஓகேங்களா? மெகாலித்திக்ல தான் அயன் ஏஜ்னு வந்து. ஓகே, ரைட். ஸோ இப்போ மீசோலித்திக் அண்ட் அரௌண்ட் ஒரு 10,000 to 7,000 BC வரும். அதுக்கப்புறமா நியோலித்திக்ன்றது 7000 BCல இருந்து ஒரு 3000 BC வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பீரியட்ல வந்துட்டு இந்த ஷார்ப்பான பாலிஷ்டு ஸ்டோன் டூல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண பீரியட் இதுல சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சருமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, இது ஆனா செட்டில்டு அக்ரிகல்ச்சர்ஸ் அங்கங்க இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு பீரியட். பட் இதுக்கு முன்னாடி இருந்த மீசோலித்திக் ஏஜ்லாம் வந்துட்டு நம்ம ஹண்டர் கேதரர்ஸ் இந்த மாதிரியே தான் இருக்கும், நொமேடிக்கான லைஃப் ஸ்டைல தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து கொஞ்சம் நம்மளுக்கு செட்டில்டான பீரியட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ நியூ லைஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நியூவா வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது, செட்டில்டு ஆரம்பிக்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் பண்றாங்க, இது எல்லாமே. ஓகே, ஸோ அதனால இந்த நியோலித்திக் பீரியட்ல ஒன் ஆஃப் த இயர், ஸோ இந்த சைட்டுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிசிட்டி யூனிக்னஸ் இருக்கு, அது லாஸ்டா சொல்லுவோம். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அட் த மவுத் ஆஃப் போலன் பாஸ். இந்த பாஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ 2 பாசஸ் வழியா இந்தியாவுக்கு வந்துட்டு வர முடியும். ஓகேங்களா? ஃப்ரம் வெஸ்ட் ஏஷியா டுவர்ட்ஸ் இந்தியா. ஸோ ஒன் ஏற்கனவே தெரியுமா உங்களுக்கு? என்ன பாஸ்? ஹைபர் பாஸ். ஆப்வியஸா ஹிஸ்டரியில வந்துட்டு பார்த்துருப்பீங்க, ரைட்டா? ஸோ ஹைபர் பாஸ் வழியா தான் உள்ள வந்துட்டு என்டர் ஆவாங்க. ஓகே, பாஸ்னா ஃபர்ஸ்ட் என்னது? ஷிப்கிலா, தென் லாட் ஆஃப் பாசஸ் வி ஹேவ், ரைட்? ஜலப்லா பாஸ், நிறைய பாசஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? பாஸ்னா என்னது? ஹிமாலயாஸ் அப்படின்னாலே ஃபுல்லா பாசஸ் இருக்கும் இல்லையா? பாஸ்னா என்னது? சரி, ஓகே. சி பாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஃபுல்லா ஒரு மவுண்டைன் ரேஞ்ச். ஓகேங்களா? கண்டினியூஸா இருக்கு மவுண்டைன், ரைட்? அப்படி கண்டினியூஸா மவுண்டைன் இருக்கிறப்ப இந்த ஏரியால இருந்து அந்த ஏரியா போகணும்னா என்னதான் பண்ண முடியும்? மவுண்டைன் மேல ஃபுல்லா சுத்தி சுத்தி ஏறி அந்த பக்கம் வந்துட்டு திரும்ப சுத்தி சுத்தி இறங்கும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இல்லாம நேச்சுரலாவே சில இடங்கள்ல மவுண்டைன்ல ஒரு கேப் விடும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் தூரம் ஏறினதுமே 2 மவுண்டைனுக்கும் நடுவுல ஒரு கேப். ஓகே, லைக் திஸ். இப்போ யூஸ்வலா மவுண்டைன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும். ஓகேங்களா? அந்த கேப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பாஸ் வழியா மட்டும்தான் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த சைட்ல இருந்து அந்த சைடு ஈஸியா இப்படி ஸ்ட்ரைட்டா போயிடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? மவுண்டைனை சுத்தி சுத்தி போகணும். ஓகே, ஸோ அதனாலதான் இந்த பாசஸ் அப்படின்றது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஜியாகிரபில பாத்தீங்க அப்படின்னா ஹிமாலயாஸ்ல வந்துட்டு இந்த சம் இம்பார்ட்டன்ஸ் டனல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரோட்வேஸ், டனல்ஸ் இதெல்லாம் எங்க பில்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி பாசஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம பில்ட் பண்ணுவோம். ஓகேவா? ரைட், ரைட். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த கைபர் பாஸ்ங்கிறது தான் மேஜரா யூஸ் பண்ணி லைக் இஸ்லாமிக் இன்வேடர்ஸ் ஃபுல்லாவே அது வழியா தான் வருவாங்க. ஓகே, தென் அது இல்லாம இன்னொரு பாஸ் நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்க்கு எது அப்படின்னா போலன் பாஸ். ஓகே, ஸோ இப்போ பாகிஸ்தான்னாலும் ஃபர்ஸ்ட் இந்தியா தானே, ரைட்? ஸோ அதனால இந்த 2 பாசஸையுமே வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதுல இந்த போலன் பாஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு? பலோச்சிஸ்தான்ல வந்துட்டு இருக்கு, ரைட்? ஓகே, ஓகே. ஸோ இப்போ நியோலித்திக் பீரியட்ல வேற என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, ஸோ as we said ஸ்டோன் டூல்ஸ், பாலிஷ்டு ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பட் நாட் அயன். ஓகேங்களா? அதை மறந்துடாதீங்க, நாட் அயன் டூல்ஸ், பாலிஷ்டு ஸ்டோன் டூல்ஸ். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் போன் டூல்ஸ் ஆல்சோ தே யூஸ். தென் ஸ்மால் டூல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஏர்லி ஃபார்மிங் வில்லேஜ். ஓகே, ஸோ வேர்ல்ட்லயே இயர்லி ஃபார்மிங் வில்லேஜ் எது அப்படின்னா இந்த மெஹர்கர் சைட் தான். ஓகே, ஸோ செட்டில்டான அக்ரிகல்ச்சர் பண்ண ஏரியா வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் எது அப்படின்னா அது வந்துட்டு மெஹர்கர் சைட். ஓகே, ஸோ தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் கேட்டில், ஷீப், ஆக்ஸ் இந்த மாதிரியான டொமஸ்டிகேஷன்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தென் தே கல்டிவேட்டட் வீட் அண்ட் பார்லி. ஓகே, அண்ட் ஆல்சோ காட்டன். வீட், பார்லி, காட்டன் இதெல்லாமே வந்துட்டு கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் மட் பிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ், பரியல்ஸ் லாட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் இனஃப் ஃபார் திஸ். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் நாட் ஐவிசி சைட், ஸோ அதனால இது ஓகே தான், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 2006ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் ஹியூமன் ஹிஸ்டரியிலேயேவும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லைவா, அதாவது அலைவா இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட டீத்தை வந்துட்டு ட்ரில் பண்ணதுக்கான எவிடன்ஸ் வந்துட்டு
இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த இடத்தோட யூனிக்னஸ். ஓகே, ஸோ ட்ரில்லிங் ஆஃப் அ டீத் இன் a லிவிங் பர்சன். ஓகே, இருக்கிறதுலே ரொம்ப ஏர்லியஸ்ட் ஓல்டஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் ட்ரில்லிங் அ பர்சன்ஸ் டீத் இன் ஹியூமன் ஹிஸ்டரி கண்டுபிடிச்சது எங்க அப்படின்னா இந்த மெஹர் கசை. ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் மெஹர் கசை. ஸோ லாஸ்ட் இயர் ஏப்ரல் மந்த் இந்த நியூஸ்ல வந்துச்சு. சரிங்களா, திஸ் ஆஸ் லைக் AMS உடைய ரிவைஸ்டு டேட்டிங் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துச்சு நியூஸ்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சுபன்ஸ்ரீ. நெக்ஸ்ட் ரிவர் சுபன்ஸ்ரீ. சுபன்ஸ்ரீ ஸோ ஏன் நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ NHPC, ஸோ நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஓகே, ஸோ தே சக்சஸ்ஃபுல்லி கமிஷன்டு திஸ் சுபன்ஸ்ரீ லோவர் ஹைடல் ப்ராஜெக்ட். செகண்ட் யூனிட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த யூனிட் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுபன்ஸ்ரீ லோவர் ஹைடல் ப்ராஜெக்ட் ஆர் லோவர் சுபன்ஸ்ரீ ஹைடல் ப்ராஜெக்ட் ரெண்டுமே வரும். ஓகே, ரைட். ஸோ இது ஏன் நியூஸ்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லைக் கோர்ட் ஹஸ் செட் லைக் தே ஹேவ் ஃபெயில்டு டு காம்ப்ளை வித் தி நார்ம்ஸ். என்ன நார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கேம்பால என்ன நார்ம்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு இவங்க கம்ப்ளை பண்ணல, அதுல தேவையான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஃபுல்ஃபில் பண்ணலன்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த கேம்பா அப்படிங்கிறது அகைன் தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல PYQல வந்த கொஸ்டின் அது. ஒன் மோர் டே கேம்பான்றதே என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்ல என்விரான்மெண்ட் கிளாஸஸ் வருதுன்னா என்விரான்மெண்ட்ல பாப்பீங்க. ஓகே, ரைட். ஸோ கேம்பான்றது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்துட்டு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். இப்போ டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரீஸ் எல்லாத்தையுமே நம்ம ரைட் டீஃபாரஸ்டேஷன் பண்ணிடும். ரைட், ஸோ நம்ம ஆர் கட்டிங் ஆல் த ட்ரீஸ். ஸோ இப்போ இதை கட் பண்றோம் இல்லையா, இப்போ இதை காம்பன்சேட் பண்ணணும்ல, இதுக்காக வேற ஏதாவது ஒரு இடத்துல ஒரு லேண்டை வந்துட்டு நம்ம அதுக்குன்னு ஒதுக்கி இங்க எவ்வளவு ட்ரீ சாப்லிங்ஸ் நம்ம கட் பண்றோமோ அந்த சாப்லிங்ஸ் நாங்க வந்துட்டு பிளான் பண்ணி வைக்கணும். அதுதான் கேம்பா. காம்பன்சேட் பண்றோம். இங்க நாங்க டெஸ்ட்ராய் பண்றதை காம்பன்சேட் பண்றோம். ஆக்சுவலா அது நல்ல மெத்தடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் வேல இட் இஸ் ஓகே. இந்த பக்கம் நம்ம அழிக்கிறதுனால we are planting the trees on some other land அப்படிங்கிறது இட்ஸ் ஃபைன். பட் சேம் எக்கோசிஸ்டம் கிடைக்காது. இங்க சில டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் கிடைக்கும். அந்த பர்டிகுலர் ட்ரீஸ் வந்து ஒரு டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல கட் பண்ற ட்ரீஸை கொண்டு போயிட்டு நம்ம டெசிடிவஸ்ல இருக்கக்கூடிய ட்ரீஸ்ல பிளான் பண்ணா இதுல இருக்க அதே பெனிஃபிட்ஸ் இங்க கிடைச்சிருமா? கிடைக்காது. ரைட்டா? ஹிமாலயாஸ்ல இருக்க ட்ரீஸை கட் பண்ணிட்டு அதே மாதிரி வேற டைப் ஆஃப் ட்ரீஸை வந்து இங்க தமிழ்நாட்டுல பிளான் பண்ணோம்னா கரெக்டா இருக்குமா? இருக்காது. என்னதான் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி லாஸ்ன்றது லாஸ் தான், எக்காலஜிக்கல் லாஸ்ன்றது லாஸ் தான். ஓகே, ஸோ அப்படிங்கிறதுனால ஸ்டில் இட் இஸ் இந்த பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன். ஓகே, ரைட். பட் கம்பேரிட்டிவ்லி எதுவுமே இல்ல இருக்கிறதுக்கு சம்திங் இஸ் பெட்டர்ன்றதுனால இட் இஸ் ஓகே. ஓகே, ஓகே. தென் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா 2024ல வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, they have reported that they have warned that hydro peaking can cause flash flood அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் we'll see what is hydro peaking. ஓகே, ஸோ ஹைட்ரோ பீக்கிங் அப்படின்னா ஆன் ஆஃப் சைக்கிள். ஓகேங்களா, இப்போ டேம்ல என்ன பண்ணுவாங்க, எப்படி எலக்ட்ரிசிட்டி வரும் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ்ல, டேம்ல வந்துட்டு தண்ணியை ஓபன் பண்ணி விடுறப்ப அது ரன் ஆகும். ஓகேங்களா, ரைட். ஸோ வாட்டர் வந்துட்டு ஃப்ளோ ஆகும். அந்த ஃப்ளோல வந்துட்டு டர்பைன் வில் ஸ்டார்ட் ரன்னிங். ஓகே, தென் இட் வில் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. ரைட். ஸோ அப்போ இந்த நம்ம திறந்து விடுறப்ப தண்ணி ஓடினாதான் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிரியேட் ஆகும். ரைட்டா? ஸோ அந்த ஆன் ஆஃப் சைக்கிளை தான் நம்ம ஹைட்ரோ பீக்கிங் அப்படின்னு சொல்றோம். பீக் ஹவர்ஸ் இல்லாத டைம்ல நம்ம எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் இந்த நைட் டைம்ல எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் கம்மியாயிரும். அந்த டைம்ல வாட்டரை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஓகே, ஸோ ஆஃப் டைம்ல ஆஃப் பீக் ஹவர்ஸ்ல வந்துட்டு வாட்டர் வில் கெட் ஸ்டோர்டு. தென் நெக்ஸ்ட் மார்னிங் என்ன பண்ணுவாங்க, தே வில் ரிலீஸ் த வாட்டர். ஓகே, அப்போ ஃப்ளோ வந்துட்டு நடக்கும். ஸோ இந்த சைக்கிளை தான் நம்ம ஹைட்ரோ பீக்கிங் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹைட்ரோ பீக்கிங் வந்துட்டு 2 மீட்டர்ஸ்க்கு மேல அந்த வாட்டர் திறந்து விடுறப்ப ஃப்ளோ ஆகுது இல்லையா, அது வந்துட்டு 2 மீட்டருக்கு மேல அதிகமா ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா எக்ஸஸ் வாட்டரா வந்துட்டு வரும். ஓகே, ஸோ ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு நீங்க திடீர்னு நிறைய தண்ணியை வந்துட்டு திறந்து விட்டீங்க அப்படின்னா நிறைய ஜாஸ்தியான வாட்டர் வரும். இந்த வாட்டரை வந்துட்டு ஓடுற அந்த பீரியட் அந்த ஏரியாஸ்ல இருக்கிற ஃபிளட் பிளைன்ஸ் இதெல்லாம் அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில வந்துட்டு கிடையாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இட் வில் மிமிக் ஃபிளாஷ் ஃபிளட். ஃபிளாஷ் ஃபிளட் அப்படின்றது வீணோ ஃபிளட் இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு வெள்ளம் தண்ணி வந்துட்டு வர்றது, அதனால ஃபிளட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ ஃபிளாஷ் ஃபிளட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு காரணத்தினால நம்மளுக்கு வந்துட்டு வெள்ளம் வந்துருது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளட் வருது அப்படின்னா we can predict. ஓகே, இவ்வளோ மழை வந்துட்டு பேஞ்சிருக்கு, இவ்வளோ மழை பெய்த அப்ப கண்டிப்பா வெள்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியும். பட் ஃபிளாஷ் ஃபிளட்ன்றது திடீர்னு ஒரு இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி வி ஹவ் சீன் திஸ். ஸோ கிளவுட் லைக் கிளேஷியர்ஸ் வந்துட்டு பிரேக் ஆகி விழுகிறதுனால
மொரைன் டேம்ஸ் எல்லாம் வந்துட்டு பிரேக் ஆகி நம்மளுக்கு ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல ஒன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? குவிக்கா சொல்லணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்மளுக்கு வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டேம்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வாட்டர் இருக்கு. ஸோ இதுக்கு கீழே எப்படி கிளேஷியர்ஸ் வந்துட்டு இருக்கு, ரிவர் ஃப்ளோ ஆகுதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அ பாத்வே. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு லேக் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்க மேல இட்ஸ் கிளேஷியர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் கிளேஷியர் மெல்டிங் ரீசன்னால பிரேக் ஆகி உள்ள விழுந்துச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும், உள்ள விழுந்ததுமே எக்ஸஸ் வாட்டர் வெளியில ஜம்ப் ஆகி வரும் இல்லையா? அந்த எக்ஸஸ் வாட்டர் வந்துட்டு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஸ்மால் குவான்டிட்டியா இல்லாம நல்லா ஹியூஜ் குவான்டிட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும், ஆப்வியஸ்லி இட் லீட்ஸ் டு ஃப்ளட். ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஃபிளாஷ் ஃப்ளட். இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். திடீர்னு கிளவுட் பர்ஸ்ட் நடக்கும். ஒரு பர்டிகுலர் ஒரு 4-5 டேஸ் பெய்ய வேண்டிய மொத்த மழையும் ஒரு 1 hourல பெஞ்சிட்டு போயிடும். ஓகே ரைட்? ஸோ அந்த மாதிரியான கிளவுட் பர்ஸ்ட் நடந்துச்சுனாலுமே நம்மளுக்கு ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் வரும். ஓகே ரைட்? ஸோ அதை இந்த மாதிரி நம்ம வந்துட்டு காஜ் வந்துட்டு திறந்து விடுறதுனால இந்த மாதிரி ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் வரும் அப்படிங்கிறதையுமே இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அபவுட் த ரிவர் நவ். ஸோ ரிவர் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நேம் இஸ் நோன் அஸ் கோல்டு ரிவர். ஓகே, டூ அப்படின்னா கோல்டு. ஓகே, தென் பன் அப்படின்னா ரிவர். ஸோ இது வந்துட்டு டிபெட்டன் பாஷையில வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகே ரைட்? ஸோ என்ன இதுக்கு ஏன் கோல்டு ரிவர்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, as it is moving from originate from Tibetan Plateau and moves through India. ஓகேங்களா? இந்தியாவுக்குள்ள வருது. ஸோ இந்த டிபெட்டன் பிளாட்டூல இருந்து வர்றப்போ ஹிமாலயன் ராக்ஸ்ல எல்லாம் கிராஸ் பண்ணி வருது இல்லையா? ஸோ அந்த டைம்ல இட் வில் பிரிங் கோல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு எரோஷன் பண்ணி கொண்டு வர்றப்ப கோல்டையும் கொண்டு வர்றதுனால இந்த ரிவருக்கு வந்துட்டு சுபன்ஸ்ரீ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ரைட்? ஸோ கேரி த ட்ரேசஸ் ஆஃப் கோல்டு. ஓகே, ஸோ ஆரிஜின் எங்க அப்படின்னா டிபெட்டன் பிளாட்டூ, தென் இட் மூவ்ஸ் த்ரூ அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் தென் டு அசாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ், அதுக்கப்புறம் அசாம். அந்த அருணாச்சல் பிரதேஷ்ல ரன் ஆகிறப்போ மிரி ஹில்ஸ் அப்படிங்கிறது வழியா இட் இஸ் கமிங் த்ரூ. ஓகே, மிரி ஹில்ஸ் இன் அருணாச்சல் பிரதேஷ், தென் இட் வில் ரீச் பிரம்மபுத்ரா ரிவர் இன் அசாம். அப்ப இது யாரோட ட்ரிபியூட்ரி? பிரம்மபுத்ராவோட ட்ரிபியூட்ரி. ஓகே, the largest tributary of Brahmaputra. So normal tributary la largest. So that is also important. Okay, so this is an antecedent river. Antecedent river na antecedent. Okay, so antecedent river ன்றது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்துட்டு கன்கார்டன்ட் டிஸ்கார்டன்ட் ரிவர் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ரைட்? அதுல ஒரு பார்ட் தான் இந்த ஆன்டிசிடென்ட் அப்படின்றது. ஆன்டிசிடென்ட் ரிவர்னா இப்போ நம்மளுக்கு ஹிமாலயன் கொலெக்ஷன் நடக்குது இல்லையா, இந்தியன் பிளேட் அண்ட் யூரேஷியன் பிளேட். ஸோ ஹிமாலயாஸ் பில்ட் ஆயிட்டு இருந்த டைமுக்கு முன்னாடி இருந்தே ஓடிட்டு இருந்த ரிவர்ஸ்ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஹிமாலயனை விட இந்த ரிவர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஓல்டான ரிவர்ஸ். ஓகே ரைட்? ஸோ தீஸ் ஆர் ஓல்டர் தேன் ஹிமாலயாஸ். அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, தென் செகண்ட் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் உங்களுக்கு இது ஓல்டு ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டோம். இப்போ ரிவர் ஓடிட்டே தான் இருக்கு அதோட பாத்வேலையேவும். தே ஓன்ட் சேஞ்ச் தேர் பாத்வே ஃபார் எனிதிங். அதான் மேட்டர்ஸ். ஓகேங்களா? ஆன்டிசிடென்ட் அப்படின்னாலே அந்த ரிவர்ஸ் வந்துட்டு அது எந்த பாத்ல ஓடிட்டு இருக்கோ அந்த பாத்தை எக்காரணத்தை கொண்டு மாத்தாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில ரிவர்ஸ் என்ன பண்ணும், ரிவர் கோர்ஸை டக்குன்னு மாத்திருது இல்லையா? ரைட்? ஃபிளட் பிளைனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அந்த மாதிரிலாம் மாறாம அதோட ஒரிஜினல் பாத்லயே இட் வில் கீப் ஆன் ஸ்டிக்கிங் டு இட். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா வந்துட்டு ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுவும் பர்டிகுலரா ஆன்டிசிடென்ட் வந்துட்டு மவுண்டைன் பில்டிங் ப்ராசஸ் அப்ப நடக்கிறது. ஸோ இந்த பக்கம் மவுண்டைன் வந்துட்டு பில்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமா மவுண்டைன் வந்துட்டு எழும்பிட்டே இருக்கு. ஸோ பிளேட் ரெண்டு கொலைட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ மவுண்டைன் இஸ் ரைசிங் ஆன் ஒன் சைட். இந்த மவுண்டைன் ரைஸ் ஆக இந்த ரிவர் ஓடுற பாத் இருக்குல்ல, இது எரோட் பண்ணிக்கிட்டே தான் வரும். ஓகே, ஸோ மவுண்டைன் கீப் ஆன் ரைசிங், அட் த சேம் டைம் எரோஷன் ஆல்சோ ஹேப்பன்ஸ். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா டீப் கார்ஜஸ் ஆர் லொகேட்டட் இன் ஹிமாலயாஸ். ஓகே, அப்ப டீப் ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப வந்துட்டு ஹிமாலயாஸ் வந்துட்டு இட்ஸ் யங் ஃபோல்ட் மவுண்டைன். ரைட்டா? இப்ப யங் ஃபோல்ட் மவுண்டைன்ல ரிவர்ஸ் ஃபார்ம் ஆகி ஓடுச்சு அப்படின்னா டீப் கார்ஜஸ் ஃபார்ம் ஆகாது. அப்படி இல்லாம நம்மளுக்கு நிறைய இடத்துல டீப் கார்ஜ் ஃபார்ம் ஆயிருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம், அந்த ரிவர்ஸ் வந்துட்டு இது பில்ட் ஆகிறப்ப இருந்து கீழே ஓடிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா இவ்வளோ தூரம் அதை பெனிட்ரேட் பண்ணி வர்றதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ ஆன்டிசிடென்ட் அதை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இந்த ரிவரோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 442 கிலோமீட்டர்ஸ். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூலுங் பனீர். தென் இட் ஹேஸ் கேஞ்சஸ் ரிவர் டால்ஃபின். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த சுபன்ஸ்ரீ லோயர் ஹைடல் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இட்ஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கான்கிரீட் கிராவிட்டி டேம். ஓகே, லார்ஜஸ்ட் HEP.
ஓகே, ஸோ இந்தியாவில் நிறைய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் இருக்கு, டேம்ஸ் இருக்கு. அதுல இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் எது அப்படின்னா இந்த சுபன்ஸ்ரீ. எப்ப கம்ப்ளீட் பண்றாங்களோ அப்ப அரௌண்ட் மேல வந்துட்டு இந்த இயரோட மேல கம்ப்ளீட் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் திஸ் கான்கிரீட் கிராவிட்டி டேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் டைப்ஸ். ஸோ அதுல இந்த கான்கிரீட் கிராவிட்டிங்கிறது என்னன்னா, இந்த கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, ரைட்? ஸோ இப்ப வேலி இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல டேம் வந்துட்டு பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி இந்த செக்ஷன்ல வந்துட்டு இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகே, ஸோ இந்த கான்கிரீட்ஸ் வந்துட்டு இதோடைய வெயிட் இருக்கு இல்லையா, இந்த கான்கிரீட்டோட வெயிட் வந்துட்டு, ஸோ நான் இமேஜின் திஸ் இஸ் கான்கிரீட். ஓகேங்களா, ஸோ இது ஃபுல்லா நம்மளுக்கு வாட்டர். ஸோ வாட்டருடைய ப்ரெஷர் வந்துட்டு ஹரிசாண்டலா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த கான்கிரீட்டோட வெயிட் இருக்கு இல்லையா, ஸோ லைக் திஸ் தே வுட் ஹேவ் பில்ட். ஓகே, ஸோ இதோட வெயிட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வாட்டரை கீழே புஷ் பண்ணும். ஓகே, ஸோ அது மூலமா அந்த வாட்டரை வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த கான்கிரீட் கிராவிட்டி அப்படின்றது. ஓகே, ஸோ வி ஆர் டிஃபரெண்ட் டைப்ஸ். ஸோ அதனால கான்கிரீட் கிராவிட்டின்றது ஒன் ஆஃப் த டைப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா CCUS. ஸோ கான்கிரீட் கிராவிட்டிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பக்ரானங்கல் டேம். பக்ரானங்கல் டேம் located in Satluj River. Okay. ஸோ இந்த கான்கிரீட் டேம் வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா ரிவர் வேலியா இருக்கிற இடங்கள்ல வந்துட்டு இட் இஸ் சூட்டபிள். ஓகே, தென் இது வந்துட்டு இட் இஸ் ஆக்டிங் அகேன்ஸ்ட் இட்ஸ் ஓன் வெயிட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும், டியூரபிளா இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் லாங் ஸ்டாண்டிங், டியூரபிள், வெரி ஸ்டேபிள் ஒன். ஓகே, ஈஸியா வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகாது. ஓகே, ரைட். ஸோ அதுக்கு பேஸ் வந்துட்டு ரொம்ப ஹெவியான பேஸா வந்துட்டு போட்டிருப்பாங்க. தட் இஸ் அபவுட் கான்கிரீட் கிராவிட்டி டேம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு CCUS. Okay, so this is important. இது வந்துட்டு மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்க்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். ஸோ கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். CCUS அப்படின்னா கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ இது வந்துட்டு பட்ஜெட்ல, இந்த பட்ஜெட்ல வந்துட்டு சொன்னது. ஸோ ஃபர்ஸ்ட் why it is in news அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன் திஸ் பட்ஜெட் ஸோ தே ஹேவ் allotted 20,000 crores for next 5 years. Okay, to scale up this CCUS technologies. Okay, next 5 yearsக்கு 20,000 crores allot பண்ணிருக்காங்க. Okay, so first we will see the news, then we will see what is the CCUS. Okay, அதுவும் பர்டிகுலரா என்ன அப்படின்னா hard to abate sectors. Okay, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெஹிக்கிள்ஸ் இருக்கு, வெஹிக்கிள்ஸ்ல இருந்து நம்மளுக்கு பொல்யூட்டன்ஸ் வெளியில வருதுன்றதை வந்துட்டு we can control it. ஓகேங்களா, EV கொண்டு வரோம், ரைட்? தென் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றோமா, சோலார் பேனல்ஸ் கொண்டு வரோம், இந்த மாதிரி we can abate it, ரைட்? ஸோ சில செக்டர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணாலும் அதை வந்துட்டு நம்மளால ஒமிட் பண்ணவே முடியாது. தே ஆர் இன்ட்ரென்சிக் டு த இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாஸை தான் நம்ம ஹார்ட் டு அபேட் செக்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டீல், சிமெண்ட், இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ பர்டிகுலரா அந்த செக்டர்ஸ்க்காக கொண்டு வரதான் இந்த CCUS. ஓகே, பர்டிகுலரா இந்த செக்டர்ஸை மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஸோ 5 செக்டர்ஸ் லைக் பவர், ஸ்டீல், சிமெண்ட், ரிஃபைனரிஸ், கெமிக்கல்ஸ். ஸோ இந்த 5 செக்டர்ஸ்லயுமே கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஓகே, ரைட். ஸோ அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் வெறும் R&D மட்டும் கிடையாது. ஓகே, ஸோ நாட் ஜஸ்ட் ஆன் ரிசர்ச், இப்போ வந்துட்டு லார்ஜ் ஸ்கேல்ல வந்துட்டு நம்ம டிப்ளாய் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லார்ஜ் ஸ்கேல் ஃபீல்ட் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா எப்போ பாரு ரிசர்ச்சுக்கே தான் போகும், அது எதுவுமே வந்துட்டு அப்ளிகேஷனுக்கே வராது. ஸோ அதனால அதை அப்ளை பண்ணுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன் இந்த மாதிரி நம்ம கோல் கொண்டு வந்திருக்கோம், ஏன் பட்ஜெட்ல இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ COP26ல ஓகேங்களா. ஸோ COP26 எப்போ நடந்துச்சுன்னா 2021 அட் கிளாஸ்கோ. ஓகேங்களா, ஸோ இந்த கிளாஸ்கோவில் நடந்த, உங்களுக்கு இன்னும் என்விரான்மெண்ட் டச் பண்ணல இல்லையா, ரைட்? அதாவது UNFCCC அப்படின்னு சொல்லுவோம் அந்த மீட்டிங். ஓகேங்களா, ஸோ என்ன எழுதுறீங்க அப்படின்னா UNFCCC COP26 எழுதிக்கோங்க. UNFCCC COP26 எழுதிக்கோங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேங்களா, ரைட்? ஸோ இதில் நிறைய இருக்குது. ஸோ அதனால இதுல வர எல்லா மீட்டிங்ஸ், எல்லா காப்பும் அதோடைய அந்த காப்ல வந்துட்டு வந்த அவுட்கம்ஸ் அது எல்லாத்தையும் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த மீட்டிங்ல காப் அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். ஓகே, ஸோ இந்த UNFCCC ஃப்ரேம் ஒர்க்ல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்களோ அவங்களாம் மீட் பண்ணுவாங்க. அததான் நம்ம காப் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, அது 26th மீட்டிங் வந்துட்டு எங்க நடக்குது, கிளாஸ்கோ அப்படின்ற இடத்துல நடக்குது. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா they have given NDCs. ஓகே, ஸோ nationally determined contributions. Okay, nationally determined contributions.
ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னா சிம்பிளா ஒரே வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு குளோபல் வார்மிங் நடக்குது இல்லையா? ஸோ இந்த குளோபல் வார்மிங்கை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்றதுக்காக, ஓகே, ஸோ அந்த எஃபெக்டை வந்துட்டு கம்மி பண்றதுக்காக நம்ம என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறோமோ அந்த ஸ்டெப்ஸை வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரியுமே வாலண்டரியா நாங்க இவ்வளோ டார்கெட் வந்துட்டு எய்ம் பண்ணி இதை நாங்க கம்மி பண்றோம், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸா இவ்வளோ நாங்க கம்மி பண்றோம், வித்தின் 2030 45% நாங்க எமிஷன் ரிடக்ஷன் பண்றோம், ஓகே, இல்ல லைக் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனை வந்துட்டு ரெனியூபிள்ஸ்ல இருந்து நாங்க கொண்டு வரோம், இந்த மாதிரியான ஸ்பெசிபிக் டார்கெட்ஸ் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதை தான் நம்ம என்டிசி அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஐஎன்டிசினாலும் என்டிசினாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ரைட். ஸோ அதுல 2070ல, ஓகே, ஸோ வித்தின் 2070 இந்தியா ஹேஸ் டு பிகம் அ நெட் ஜீரோ எமிட்டர். ஓகே, நெட், ஸோ வி நீட் டு அச்சீவ் நெட் ஜீரோ எமிஷன்ஸ் பை 2070. 2070 we need to achieve net zero emissions. அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்காக நாங்கள் கார்பன் டை ஆக்சைடை வெளியிட மாட்டோம் அப்படின்னு கிடையாது. இந்த பக்கம் நம்ம எமிட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு சைடு என்ன பண்ணணும், அதை சிங்க் பண்ணிடணும். ஓகே, அதுக்கான மெக்கானிசம்ஸ் கொண்டு வரணும். இப்போ இந்த பக்கம் வந்துட்டு ஒரு 10 டன்னு வந்துட்டு நான் கார் யூஸ் பண்றதுனால எமிட் பண்றேன்னா அந்த 10 டன்னை உறிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த சைடு நான் வந்துட்டு ஃபாரஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இட்ஸ் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்றதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், நெட் ஜீரோ எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்தியாவுக்கு எமிஷன் டார்கெட் என்னது, சாரி 2070 வந்துட்டு டார்கெட் டேட். ஓகேங்களா? டெட்லைன். ஓகே, ஸோ இதுல அது போக இன்னும் வந்துட்டு ஒரு 4 டார்கெட்ஸ் வந்துட்டு சொல்லியிருப்போம். இந்த எல்லா டார்கெட்ஸையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்றோம், பஞ்சமிருத் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ மக்கப் பண்ணிக்கோங்க. இந்த பஞ்சமிருத் 5 பஞ்சமிருத்ஸ் என்ன இருக்குதோ அதை ஃபுல்லா மக்கப் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கிற ஒண்ணுதான் எது 2070க்குள்ள நம்ம நெட் ஜீரோ எமிஷன்ஸ் அச்சீவ் பண்ணுது. மீதி டார்கெட்ஸ் எல்லாமே we need to achieve by 2030. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி நம்ம பண்ண போறோம்? ஓகேங்களா? ரைட். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கார்பன் கேப்சர் அந்த டேர்ம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், அதை வந்துட்டு பிடிக்க போறோம். பிடிச்சு we are going to store it somewhere. அப்படி இல்லை அப்படின்னா you are going to change it to something else. ஓகே, ஸோ ஒன்னு we are going to sequestration, கார்பன் sequestration அப்படின்னா என்ன அப்படின்னா பிடிச்சி எங்கேயாவது நம்ம சேர்த்து வைக்கிறது, அதான் sequestration அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ரைட். ஓஷன் sequestration, ப்ளூ கார்பன் sequestration, ப்ளூ sequestration, இந்த மாதிரிலாம் டேர்ம்ஸ் வரும். ஓகே, அப்படின்னா ஓஷன்ல வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடை சேர்த்து வைக்கிறது, பிடிச்சு வைக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ சீக்வஸ்ட்ரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டீப் ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், ராக் மாதிரி இடத்துல சேர்த்து வைக்கிறது, இது எழுதாட்டி பரவாயில்ல, நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ அகைன் தென் யூ ஆர் சேஞ்சிங் இட் இன்டு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸா வந்துட்டு நம்ம மாத்த போறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி CCUS ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 700 ப்ராஜெக்ட்ஸ் இந்தியாவில் வந்துட்டு ஓவராலா இருக்கு. ஓகே, அண்ட் ஸோ 2030க்குள்ள இட் வில் ஹிட் அரௌண்ட் 500 million tons per annum வந்துட்டு கேப்சர் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட், இப்போ ஏன் இந்த CCUSக்கு இவ்வளோ இப்போ இத்தனை நாள் இல்லாம, ஓகேங்களா, 2021 நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அந்த டார்கெட்டை. அப்படி இருக்கிறப்போ ஏன் இப்போ சடனா வந்துட்டு உடனே 20,000 பட்ஜெட் அலோகேஷன் நம்ம ஏன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம அதிகமான கான்சென்ட்ரேஷன் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா இந்த கார்பன் டாக்ஸ், அதுக்கப்புறமா கார்பன் மார்க்கெட்டுக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ கார்பன் கிரெடிட்ஸ்ல வரும். அகைன் யூ வில் see in this UNFCCC கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த கார்பன் கிரெடிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம். ஓகே, ஸோ இந்த மெக்கானிசம்ஸ் போயிட்டு இருக்கிறதுனாலையும் யூரோப்பியன் யூனியன்ல கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்ம அலுமினியம், இப்போ அவங்க வந்துட்டு கார்பனை வந்துட்டு கம்மி பண்றதுக்கு எஃபோர்ட்ஸ் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, நம்ம எடுக்கவே இல்லை. ஆனா நம்ம கிட்ட இருந்து அவங்க ஸ்டீல் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம கிட்ட இருந்து ஸ்டீல் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா இந்த ஸ்டீலுக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றிருப்போம் இல்லையா? இப்ப அவங்க அவ்வளவு தூரம் பாலிசி மெஷர்ஸ் எடுத்திருந்தும் கூட அவங்க வாங்குற ஸ்டீல் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்ப அவங்க வந்துட்டு மெஷர்ஸ் எடுத்து வேஸ்ட் ஆனது மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா? சோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க வந்துட்டு ப்ரொக்யூர் பண்றோம் ஸ்டீல் அப்படின்னா நீங்க கார்பன் எமிஷன்ஸை கம்மியா பண்ணிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அதிகமா எமிட் பண்றீங்கன்னா நாங்க உங்களுக்கு பெனால்டி போடுவோம். அதுதான் இந்த கார்பன் டாக்ஸ். ஓகே, அவங்க தான் இம்போர்ட் பண்றாங்க, ஆனாலும் அவங்க தான் டாக்ஸ் போடுவாங்க. ஓகே, அதுதான் இந்த கார்பன் டாக்ஸ். ஸோ இது சொன்னதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி டர்ட்டி கார்பன் நம்மளுக்கு எங்கெல்லாம் வருதோ அந்த செக்டர்ஸ் எல்லாம் அபேட் பண்றதுக்கு இப்ப நம்ம அந்த ஸ்கீமே வந்துட்டு அலோகேட் பண்ணிருக்கோம். ஓகே, ரைட். ஸோ ஏன் இந்த மாதிரி ஸ்டீல் சிமெண்ட் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இஸ் இன்ட்ரின்சிக். ஓகே, ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்றப்ப வேற வழியே இல்லை, கார்பன் டை ஆக்சைடு வந்தே தான் ஆகும், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, ரைட். ஸோ இப்போ இதுல இருக்கலாம் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ கார்பன் கேப்சர். ஸோ as we said இந்த கார்பனை வந்துட்டு என்ன பண்ண போறோம், கேப்சர் பண்ண போறோம். So இதுல இந்த DAC is important. Okay, so direct air capture, that is very important. Okay, so solvents யூஸ் பண்ணி இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வீடு இருக்குது, நம்ம வீட்டில் சிம்னி இருக்கும் இல்லையா, அதுல இருந்து வெளியில போற புகையில அந்த சிம்னி என்ன பண்ணும், அந்த சிம்னியில வந்துட்டு செக்ரீட் ஆகும்.
நம்ம வந்து ஒரு ஸ்பாஞ்ச் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரொம்ப மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ்லாம் வெளியில போயிடும், ஏர் பார்ட்டிகல்ஸ். அதுவே இல்லாம கொஞ்சம் திக்கான பார்ட்டிகல்ஸ் ஆச்சு அதுலயே செடிமெண்ட் ஆயிரும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கதான் நம்ம வந்துட்டு அப்சார்பன்ஸ். ஓகே, ஸோ சார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இல்ல சால்வெண்ட் கெமிக்கல். இப்ப நம்ம வெளியில வரக்கூடிய அந்த கேஸ் இருக்கு இல்லையா, அதை கெமிக்கல்ஸ் எது கூடயாவது மிக்ஸ் பண்ணி விடுறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் சால்வன்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம சொன்ன மாதிரி மெம்பரைன்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரக்ட் ஏர் கேப்சர் வந்துட்டு பண்றது. ஓகே, ஸோ டிஎஸ்சி அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் கார்பன் யூட்டிலைசேஷன். ஸோ யூட்டிலைசேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா என்ஹான்ஸ்டு ஆயில் ரெக்கவரி, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ என்ஹான்ஸ்டு ஆயில் ரெக்கவரி இன் த சென்ஸ் ஆயில் நம்ம வந்துட்டு டீப் அண்டர் கிரவுண்ட்ஸ்ல இருந்து ஆயில வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் வெல்ஸுக்கு வந்துட்டு அனுப்பும். ஓகேங்களா? அந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ப்ரெஷர் தேவை. எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் ஒட்டுமொத்த ஆயில் அதுல இருந்து வராது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் கொடுப்பாங்க, செகண்ட் டைம் வந்துட்டு வாட்டர் பாஸ் பண்ணுவாங்க, தென் தேர்ட் டைம்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்றது மூலமா உள்ள இருக்கக்கூடிய மிச்ச ஆயில் வந்துட்டு வெளியில வந்துட்டு நம்மளுக்கு வருது. ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வெளியில ஆயில் வர்றப்போ இது கூடயே கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு ரிட்டர்ன் வந்துடும். பட் சில கார்பன் டை ஆக்சைடு, சம் பார்ட் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு அந்த எந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்கிறோமோ எக்ஸ்ட்ராக்ட் பண்றோமோ அந்த அண்டர் கிரவுண்ட்லயே ஸ்டோர் ஆயிடும். ஓகே, ஸோ நம்மளுக்கு ரெண்டு யூஸ்மே இருக்கும், ஸ்டோரும் ஆயிக்குது அண்ட் அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ஷனும் ஆயில் ரெக்கவரியும் கிடைக்குது. ஸோ அதனால தான் அதை என்ஹான்ஸ்டு ஆயில் ரெக்கவரி அப்படின்னு சொல்றோம். ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் கார்பன் டை ஆக்சைடு டு கெட் எக்ஸ்ட்ரா ஆயில். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் என்ஹான்ஸ்டு ஆயில் ரெக்கவரி. தென் கார்பனேட்டட் பெவரேஜஸ். ஸோ நம்ம இந்த பெப்சி இதெல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அப்படி நீங்க எந்த பாட்டில ஓப்பன் பண்ணது அப்படி நுர வருதோ அது எல்லாத்துலயுமே கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். ஓகே, ஸோ அதை ப்ரிசர்வ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது, ஈக்லிபிரியம் மெயின்டைன் பண்றதுக்காக கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கேப்சர் பண்ற கார்பன் டை ஆக்சைடை பிவரேஜஸ்ல கூட யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, தென் ஃபைனலி மெத்தனால் பாத்தீங்க அப்படின்னா லைக் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை கிரீன் ஹைட்ரஜன் கூட மிக்ஸ் பண்ணி மெத்தனால் ப்ரொடக்ஷன் வந்துட்டு பண்ணலாம். ஓகே, ஸோ கிரீன் ஹைட்ரஜன் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு you're going to get methanol. ஓகே, தென் ஃபைனலா கான்கிரீட். ஸோ அதெல்லாம் அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு நீங்க சொலிடிஃபை பண்ணி கான்கிரீட்டா வந்துட்டு பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட் இஸ் நெக்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் கார்பன் ஸ்டோரேஜ். கார்பன் ஸ்டோரேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ இது என்னது யூட்டிலைசேஷன். ஓகேங்களா? அடுத்தது கார்பன் ஸ்டோரேஜ். எங்கேயாவது நம்ம சேர்த்து வைக்க போறோம். இது வந்துட்டு கேப்சர் மட்டும். ஸோ கேப்சர் பண்ணதை நீங்க வந்துட்டு யூட்டிலைஸும் பண்ணலாம் இல்ல ஸ்டோரும் பண்ணலாம். ரைட்? ஸோ ஸ்டோரேஜ் பாத்தீங்க அப்படின்னா சேம், இந்த கேஸ் ஃபீல்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கேஸ் ஃபீல்டு ஃபுல்லா காலி ஆயிடுச்சு, டிப்ளீட் ஆயிடுச்சு, முடிஞ்சு போன கேஸ் ஃபீல்ட், அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். தென் செலைன் அக்யூஃபர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அக்யூஃபர்ஸ் அப்படின்னா என்னது, நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் வந்துட்டு கிடைக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் இல்லாம செலைனா இருக்கக்கூடிய அக்யூஃபர்ஸ்ல இந்த கோஸ்டல் ரீஜன்ஸ் இந்த மாதிரி ஏரியால வந்துட்டு டீப்பான லேயர்ஸ்ல ஒரு 800,000 மீட்டர்ஸ் அந்த மாதிரி டீப் லேயர்ஸ்ல வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு டீப் செலைன் அக்யூஃபர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, தென் அன்மைனபிள் கோல் சீம்ஸ். ஸோ ஈஸியா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாத கோல் சீம்ஸ்குள்ள வந்துட்டு இதை நம்ம அகைன் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? கோல் மைனிங் பண்ணக்கூடிய இடம், ஆனா நம்மளுக்கு மைனிங் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால they will be trapped for thousands of years unless and until you're touching it, no problem. Okay, ஸோ இந்த DAC it is important. ஸோ DACன்றது என்னன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே என்னது, இப்போ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸோட சிம்னிஸ்ல இருந்து நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியில வருது, we are going to capture it. பட் இந்த DAC எப்படின்னா இட்ஸ் a large fan. ஓகேங்களா? ஒரு ஹியூஜான ஃபேனு ஓப்பனான ஏர்ல இருக்கும். இப்போ நம்ம சுத்தி ஏர் இருக்கு இல்லையா, இந்த ஏர்ல நம்மளுக்கு வந்துட்டு எல்லா கேஸஸுமே மிக்ஸ்டா இருக்கு. ஓகே, இந்த கேஸஸை வந்துட்டு இந்த ஃபேன் வந்துட்டு கேப்சர் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஃபேன் மூலமா ஸோ திஸ் ஃபேன் இஸ் கோயிங் டு கேப்சர் திஸ் ஏர், ஆம்பியன்ட் ஏர், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஏர். இதுல நிறைய ஏர் கேப்சர் பண்ணாதான் கொஞ்சோண்டு கார்பன் டை ஆக்சைடு அதுக்கு கிடைக்கும். ஓகே, ரைட். ஸோ இந்த ஏர் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கெட் பாஸ்ட் த்ரூ திஸ் சார்பன்ஸ். ஓகே, ஸோ சாலிட் சார்பன்ட் இல்ல லிக்விட் சார்பன்ட். இப்போ இந்த அப்சார்பன்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சார்பன்ஸ்குள்ள அனுப்புவாங்க, அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் என்னன்னு சொல்றோம், அமைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்துட்டு ஒரு சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு அனுப்புறப்ப இந்த சர்ஃபேஸ்ல வந்துட்டு அது ஒட்டிக்கிறோம். ஓகே, ஸோ கார்பனை வந்துட்டு நம்ம கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் டெக்னிக். தென் லிக்விட் சார்பன்ட் அப்படின்னா இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்துட்டு லிக்விடா வச்சிருப்பாங்க, இது கூட அது மிக்ஸ் ஆகி we will get salts. ஓகே, ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே என்னது, DAC கேப்சர் பண்ணி இந்த சார்பன்ஸ்குள்ள நம்ம அனுப்புறோம். ஃபைனலா என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து சார்பன்ஸ் இருக்குல்ல, இதை வந்துட்டு பிடிச்சு வச்சிருக்கல, இதை வந்துட்டு திரும்பவும் ஹீட் பண்றோம். இதை ஹீட் பண்றப்போ இதுல வந்துட்டு கேப்சர் ஆன கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு பியூர் கார்பன் டை ஆக்சைடா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வெளியில இருக்க பியூர் கார்பன் டை ஆக்சைடு கிடையாது. ரைட்டா? அப்ப இதுல இருக்கிறது பியூர் கார்பன் டை ஆக்சைடு.
ஸோ இந்த பியூர் கார்பன் டை ஆக்சைடை அகைன் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் இட் ஃபார் யூட்டிலைசேஷன், இந்த கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அதுக்கு வேணும்னா அதுக்கும் அனுப்பிச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் யூ வாண்ட் டு ஸ்டோர் இட் அண்டர் கிரவுண்ட் அப்படின்னா அண்டர் கிரவுண்ட்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் டிஏசி. இதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ் அப்படின்ற இடம். ஓகேங்களா, ஸோ ஃபெசிலிட்டி அட் டெக்ஸஸ். ஓகே, ஸோ யூஎஸ்ல வந்துட்டு they have installed this facility. So one of the largest facilities in the world that can trap எவ்வளோ 5 lakh tons of carbon dioxide annually. Okay, so pilot stage தான் இருக்கு. ஓகேங்களா, மீன்ஸ் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் எல்லாமே. ஓகே, அதோட டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஓகே, தென் ஸ்டோரேஜ் லீக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. தென் ஸோ பிகாஸ் ஆஃப் தட் லீக்கேஜ் சான்சஸ் இருக்கிறதுனால இட் நீட்ஸ் லாங் டேர்ம் மானிட்டரிங். ஓகே, தென் இட் இஸ் நாட் அ சப்ஸ்டியூட். எப்படினாலும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், கேப்சர் பண்ணி தானே வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, அதை நம்ம வந்துட்டு ரெடியூஸ் பண்ண வேண்டிய எஃபெக்ட்ஸ்க்கான லைக் எஃபோர்ட்ஸ் எதையுமே நம்ம வந்துட்டு எடுக்க மாட்டோம். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ஸோ தென் இது இல்லாம இப்போ நம்ம பார்த்தது டிஏசி மட்டும்தான் ஸ்ட்ராட்டோஸ் அப்படிங்கிறது. ஸோ மற்ற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா Sleipner project in Norway, then Quest CCUS project. So both are deep saline aquifer projects. Okay, so aquifer la vandu carbon capture பண்ணி வைக்கிறதா அது ரெண்டுமே. So இது alone, so this Quest, that alone captures 1 million tons of carbon dioxide every year. ஓகே, ரைட். ஸோ லாஸ்ட்டாக இது வந்துட்டு செரங்சியா பேட்டில். ஸோ குயிக்காக எழுதிக்கோங்க அதை. ஸோ தட்ஸ் இட், 1 பேஜ் தான். ஓகே, ஸோ இது ஏன் வந்துட்டு ரீசனாக நியூஸில் வந்துச்சு அப்படின்னா, ஸோ ஜார்க்கண்ட் சிஎம் ஸோ ஹி கோமெமரேட்டட் திஸ் பேட்டில். ஓகே, ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆதிவாசியுடைய ரெசிஸ்டன்ஸாக வந்துட்டு ஹி ஹவ் பாயிண்டட் அவுட் அண்ட் மேட் எவ்ரி ஒன் டு ரிமெம்பர் திஸ். ஓகே, ரைட். ஸோ இது என்ன எங்கே நடக்குது, ஜார்க்கண்ட் சிஎம்னு சொல்லிட்டு அப்போ ஆப்வியஸாக அது எங்கே தான் நடந்திருக்கணும், ஜார்க்கண்டில் தான் நடந்திருக்கணும். ஓகே, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய கொல்ஹான் அப்படிங்கிற அந்த ஏரியா. ஓகேங்களா, ஸோ ஜார்க்கண்ட். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்ப கொல்ஹான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏரியா வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறப்போ, ஓகே, ஸோ ஆப்வியஸா ஒரு ஏரியா வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, தே வில் ரெசிஸ்ட். ஓகே, ஸோ அப்ப ரெசிஸ்ட் பண்றது யாரு அப்படின்னா ஹோ கம்யூனிட்டி. ஓகே, ஸோ ஹோ ஆதிவாசி. ஸோ ஹோ கம்யூனிட்டி என்ன பண்றாங்க, தே ஆர் அகேன்ஸ்டிங் இட். ஓகே, ஸோ இவங்க அகேன்ஸ்ட் பண்ணது இவங்க என்ன பண்றாங்க இன்னும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் வருது, 1820s ஸ்டார்ட் ஆகுது. தென் அதுக்கப்புறம் ஃபர்தரா டாக்ஸ் போடுறது, சப்ரஷன், மிலிட்ரி ரெப்ரஷன் எல்லாத்தையும் அகைன் தே ஆர் டூயிங். ஸோ ஃபைனலாக அதை பொறுக்க முடியாம ஒரு பேட்டில் வந்துட்டு வருது. ஸோ அந்த பேட்டில் தான் வந்துட்டு பேட்டில் ஆஃப் செரங்சியா அப்படின்னு சொல்றோம் in 1837. ஸோ இட்ஸ் அ பிளேஸ். ஓகே, இட்ஸ் லெட் பை போட்டோ ஹோ அப்படிங்கிறவர் வந்துட்டு லீட் பண்றாரு. ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த பேட்டில் வந்துட்டு இவங்க வந்துட்டு விக்டோரியஸா ஆகுறாங்க. Okay, only around 26 Ho people were died in this and hundreds of British soldiers were killed. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு வெற்றியா தான் ஆகுது. ஸோ பிரிட்டிஷ் காண்ட் அக்செப்ட் திஸ் டிஃபீட். ஸோ உடனே என்ன பண்றாங்க, அடுத்து இந்த பீரியட் இந்த வார் முடிஞ்சதுமே திரும்பவும் வந்து இன்னும் பெட்டரான மெஷர்ஸோட வந்து அகைன் தே ஆர் சப்ரஸிங் எவ்ரி திங், தே மேக்கிங் அரெஸ்ட், தே ஆர் கில்லிங் பீப்புள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அகைன் ஸோ கம்ப்ளீட்லி அந்த வில்லேஜஸ் எல்லாம் பேர்ன் பண்றாங்க, bringing them under their control. ஸோ இதை வந்துட்டு ஷாஹித் மேளா அப்படின்னு சொல்லி February 2 வந்துட்டு செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே, டு ஆனர் த மார்டர்ஸ், இதுல இறந்து போனவங்களை வந்துட்டு ஆனர் பண்றதுக்கா. ஓகே, ஸோ தே யூஸ் கொரில்லா டாக்டிக்ஸ். கொரில்லா டாக்டிக்ஸ்னா என்னது, ரைட். ஓகே, ஸோ மறைஞ்சிருந்து அட்டாக் பண்றது. ஓகே, ஸோ யூ ஆர் யூசிங் த லேண்ட்ஸ்கேப் ஃபார் திஸ் அட்டாக். ஓகே, ரைட். So that's it about today's current affairs.